ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் சாதம் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரதுக்கான டிப் தான் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான அரிசியை ஃபஸ்ட்டே ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்த டிப் என்னென்னா, குக்கரில் சாதம் ஒட்டாமல் வரத்துக்கு நம்ம குக்கரில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பலாம் அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குக்கரோட அடிப்பகுதியிலிருந்து சைடில் எல்லா இடமுமே நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால சாதம் வெந்து வந்துட்ட பிறகு கொஞ்சம் கூட குக்கரில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ அடுத்த டிப் என்னென்னா, சாதம் உதிரி உதிரியாக வரத்துக்கு நீங்கள் எடுத்துருக்க அரிசி 1 கிளாஸ்னால் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மலாக சாதம் வடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்ட பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ குக்கர் நல்லா 2 விசில் விட்டாச்சு. ப்ரெஷரும் நல்லா அடங்கிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் அடங்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதே சமயம் அடி பிடிக்காமல் குழையாமல் நல்லா வெந்தும் வந்திருக்கும். பாருங்கள், சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சாதம் ஒட்டவே இல்லை. இதுவே நீங்கள் எண்ணெய் தடவாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாச்சு சாதம் குக்கரில் ஓரங்கள்லாம் கண்டிப்பாக ஒட்டியிருக்கும். இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. கொஞ்சம் மாறிட்ட பிறகும் இல்லாட்டி குழம்புலாம் நம்ம இதில் ஆட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். இந்த டிப்பை பயன்படுத்தி இனிமேல் குக்கரில் ஈஸியாக நீங்கள் சாதம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சாதமும் உதிரி உதிரியாக வரும். அதே சமயம் குக்கரில் சாதம் ஒட்டாமல் வேஸ்ட்டும் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.